அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆதார் நம்பர் நம்ம கணக்கு வைத்துள்ள பேங்க் அக்கௌண்ட்டோடு லிங்க் ஆகிருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா UIDAI அப்படின்னு டைப் பண்ணிங்க. க்ரோம் ப்ரௌசர்லேயோ இல்லை கூகுள்லேயோ போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், அதை சர்ச் பண்ணிட்ட பிறகு அதில் மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மை ஆதார் அப்படின்ற இடத்துல லிங்க் பண்ணிங்க, டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வர இடத்துல வெல்கம் டு மை ஆதார்னு வரும். எங்கள் சின்னதாக ஒரு ஃபிங்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிங்கர் கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து லாகின் பண்ணுங்கள். அந்த இடத்துல டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்க. இப்போ ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்கோன்னா அந்த நம்பரை வந்து ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணுறேன். ஸோ ஆதார் நம்பர், என்னுடைய ஆதார் நம்பரை நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ என்டர் கேப்ஸா அப்படின்னு கேட்குது. இப்போ கேப்ஸா அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் எனக்கு என்ன கேப்ஸா இருக்குதுன்னா, இங்கே ஸ்க்ரீனில் வர கேப்ஸா என்டர் பண்ணணும். 27FNT லாகின் வித் ஓடிபின்னு கேட்குது. இப்போ திரும்ப வந்து என்னுடைய ஓடிபி வந்து என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ ஓடிபி வந்துச்சு, அதை நான் என்டர் பண்ணுறேன். 894790. இப்போ லாகின் கொடுக்குறேன். இப்போ லாகின் கொடுத்த உடனே என்னுடைய கணக்கில் வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குதா இல்லையா அப்படின்றத எங்கே போயிட்டு நான் பார்க்குறேன்னா இப்படியே எல்லாமே வருது. ஸோ என்னுடைய ஃபோட்டோவோடு வருது. இதில் அப்படியே வந்து டாக்குமெண்ட் அப்டேட்டு, டவுன்லோடு ஆதார் கேட்குது, ஆர்டர் பிவிசி ஆதார் கேடு. இங்கே அப்படியே போயிட்டிங்கன்னா, இங்கே அப்படியே வந்தீங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு காலம் வருது. ஸோ அந்த பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல போயிட்டு நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன். பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ், அதாவது என்னுடைய நம்பர், ஆதார் நம்பர் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்குது அப்படின்றது ஸ்க்ரீனில் வருது. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆதார் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் ஆகிருக்குதா என்பதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.